வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்துள்ளது என்று மாநாட்டின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாளை தமிழகத்தில் வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகை செலுத்துவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் நாளை திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய காலம் தாமதமானதால் நீதிபதி அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் சூரி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். பூண்டி ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரானது 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குறுஞ்செய்தி மூலம் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மதுரையில் கட்டப்பட்டுள்ள மைதானத்தை வருகின்ற 23ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் OMCA அரங்கில் தொடங்கி நடைபெற்று வரும் 47வது சென்னை புத்தக கண்காட்சி இன்று மழையின் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேற்கண்ட இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கான முகாமானது இன்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2ஆம் நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாடு துவங்கிய முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி முதலீடு என்று இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக தொழில்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். UPSC நடத்தும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்விற்கு ஜனவரி 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞருக்கும் மகளிருக்கும் அவரவர் வசிக்கின்ற மாவட்டங்களிலேயே வேலைவாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்சாங் புயல் பேரிடர் நிவாரண பணிக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 5 கோடிக்கான காசோலையை கோத்ரேஜ் நிறுவனத்தின் தலைவர் நிசாபா அவர்கள் வழங்கினார். நெல்லையில் வெள்ளத்தில் ஆவணங்களை இழந்தவர்கள் அவற்றை பெற சிறப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தேனீ வளர்ச்சி பயிற்சி இன்று நடைபெற உள்ளது. மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வருகின்ற 9ஆம் தேதி கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் அறிவித்துள்ளார். ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் 35,000 கோடியை முதலீடு செய்துள்ளதாக முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்கான நேரடி கொள்முதல் நிலையங்கள் வருகின்ற 10ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 1,37,000 கோடி அளவிற்கு புதுப்பிக்கத்தக்க வகையில் எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.